today is a very Friday, very nice day, wonderful day. Wow, I am enjoying all the day today. I am seeing all the programs is my telephone. என்ன மாதிரி இருக்கப்பா சீரியல் ரொம்ப அற்புதமா இருக்கு, சொல்லியே வேலை இல்லை. சன் டிவியில் அப்பா பாப்பா என்ன எங்க போறாங்க? ஐயோ சொல்லி வேலையா? ஐயோ ஓடுறான் புடிங்க ஐயோ பிடிக்க முடியலையா? என்ன பிரயோஜனம்? அந்தமா நடிக்கிறான், ஒழுங்கா நடிக்க மாட்டேங்கிறானே. ஓடி போயிட்டு பிடிக்க வேணாமா? நல்ல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அப்பா சூப்பரா ரீல் ஒன்று போடலாம் போலயே. வாரீங்களா யாராவது? ஐயோ அந்த கேமரா பிடிக்க ஒருத்தர் இல்லையே எனக்கு போடுறதுக்கு. தேவி அக்கா ஐயோ வந்துருச்சியா? அக்கா கிட்ட இருந்து தான் வந்துச்சோ தெரியல. தேவி அக்கா இன்னைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோகிராம்க்கா, சீக்கிரம் கிளம்புங்க. வெள்ளன சமைச்சு வச்சுட்டு போறோம். சரி சமைக்கணும், கடைக்கு போயிட்டு வாங்க. நீங்க வெள்ளிக்கிழமை பிறந்தாலே உங்களுக்கு சர்ச்சு தான், வேற ஒரு பிரயோஜனமும் இல்லை. அக்கா இன்னைக்கு கிறிஸ்து பிறந்த நாளுக்கா கொண்டாட்டம் இருக்குக்கா. உங்க டிவி பார்க்கணும், உங்க மொபைல வச்சுட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க, சமைச்சு வச்சுட்டு போகணும். அது அப்புறம் கூட பார்க்கலாம். இந்தாங்க கடைக்கு போயிட்டு வாங்க, முத கடைக்கு போயிட்டு வாங்க, சமைச்சு வச்சுட்டு நான் வேற சர்ச்சுக்கு கிளம்பணும். நீங்களும் வரணும், வாங்க. அப்பப்பா என்னம்மா இருக்கு, சூப்பர் ட்ராமாப்பா. இன்னைக்கு உட்காந்துருந்து முழு நாளும் பார்க்கணும்னா இந்த கஸ்தூரி விட மாட்டேங்குதே என்னைய. இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குதே. கடைக்கு போ, சமை, உடுத்து, சர்ச்சுக்கு போ, இது என்னப்பா தொல்லையா இருக்கு. சரி கருத்தருக்கு சோத்திரம். இன்றைக்கி நல்லா காலையில் எனக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகணும். அம்மா நல்லபடியாக ஒரு அம்மா ஒன்று வாரங்களே. வாங்கம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும்? வாங்கம்மா வாங்க. மரக்கறியை போடுமா. என்ன மரக்கறியம்மா வேணும் உங்களுக்கு? அம்மா என்ன மரக்கறியம்மா உங்களுக்கு வேணும்? என் பிஸ்னஸ் எப்படி நீங்கள்? சரி கல்யாணம் கட்ட போகிறாங்க போல. அம்மா உங்களுக்கு என்ன மரக்கறியம்மா வேணும்? என் பிஸ்னஸ் ஏம்மா இப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க? சொல்லுங்க. சும்மா தொட திறக்காம. அம்மா மரக்கறி எடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்கம்மா. இங்கே வாங்க, கொடுங்கம்மா. சரி இந்த இப்போ தான் நல்ல சூப்பரான சீன் ஒன்று போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்க விட மாட்டேங்கிறவ. சரிங்கம்மா. சரி அப்படிங்கம்மா. அம்மா சொல்லியம்மா வச்சுக்க. ஐயோ அம்மா என்ன ஒரு கேடிக்கு என்கிட்ட 5 கேடி கொடுத்துட்டு போறாங்க. அம்மா காசம்மா வந்து எடுத்துட்டு போங்க. அம்மா உங்களோட காசை வந்து எடுத்துட்டு போங்கம்மா. வாங்கம்மா. அப்பா கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு இன்னைக்கு நல்லபடியாக காசு கிடைச்சிச்சுக்கோ. 4 கேடி கூட கிடைச்சிட்டு கர்த்தருக்கே சோத்திரம். ஆமென். கஸ்தூரி இந்த வா, இந்த மரக்கறியை குடி. ஐயோ தேவனே சோத்திர ராஜா ஆண்டவரே சோத்திர. இந்த பையில பார்த்தாங்க என்னத்த சொல்றாக்கா, சமைக்கா நம்ம சர்ச்சுக்கு போகணும். ஐயோ சமைச்சு வையாக்கா ரெடி பண்ணணும். சீரியலை பார்க்க விட மாட்டேங்கிற காலையில இருந்து என்னைய இந்த மாதிரி வளர்த்துற. ஐயோ நானே தான் சமைக்கணும் போல தெரியுது. மொபைலை பிடிச்சாங்கன்னா அப்பா விடிக்கிறதுன்னு தெரியல. வயசு போன காலத்தில் தேவையா இது இந்த பொம்பளைக்கு? வாலிப பிள்ளைங்க தான் இப்படி இருக்கிறாங்கன்னா வயசு ஆயிடுச்சு. மொபைல் என்னதான் சொல்ற, மொபைலால இந்த குடும்பம் இல்லை உலகமே அழியுது. நம்ம யாரும் சமைப்போம். சாரி எவ்வளவு அழகா இருக்கு. நீங்களே பாருங்க சர்ச்சுக்கு கிளம்புங்க. அந்த சாரியை பார்த்துட்டு ஐயோ நான் இந்த பூனைக்கு வேற சமைக்கணும். இந்த மாலா சிஸ்டர் வேற கேட்டாங்க பூனை அழகா இருக்குது எனக்கு கொடுட்டு. இந்த பூனைக்கு ஏதாவது மருந்தை வச்சு, மயக்க மருந்தை வச்சு, தூக்க மருந்தெல்லாம் வச்சு அது தூங்கினவொடனே மெதுவாக எடுத்து போய் விடுவோம். அப்போதான் அவங்க பேரனோட வச்சுக்கின்னு விளையாடுவாங்க சந்தோஷமா. நம்ம சமைப்போம். இவங்க சமைக்கவும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. சொல்லி வேலை இல்லை. நல்லா இருக்கு இந்த சீரியல். அப்படித்தான் இருக்கணும். ஐயோ எங்கே போகிறாங்க? வந்துக்கிட்டு இருக்காங்களா? சரி நம்ம இந்த சீரியலை பார்த்து இந்த சீரியல் முடிஞ்சிருச்சு. அடுத்த சீரியலுக்கு போவோம். ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தா தான் இன்றைக்கி நாள் முழுதும் பார்த்துக்கிட்டே போவோம். எல்லா ப்ரோக்ராமே பார்த்து முடிச்சிடலாம். நாளைக்கு வேலைக்கு போகணும், டைம் இருக்காது. அக்கா சமைச்சு பக்கத்தில் வச்சிருக்கிறேன். சரி வாங்க, சீக்கிரமா வாங்க. வெள்ளனையா இந்த பூனைக்கு வேற இங்கே வச்சிருக்கிறேன். இந்த பூனை இங்கே இருக்கிறத சாப்பிட்டோம். இந்த
அந்த கை. சரி சரி. வா. அப்பா நாள் முழுக்க பொழுது போயிடுச்சு, பசிக்குது. சாப்பிடுவோம். என்னத்தை தான் சமைச்சு வச்சிருக்காளோ தெரியல. வெளியே போயிட்டு கொஞ்சம் வருவோம். ஐயோ இது என்னப்பா? കണ്ണു കാണത്തില്ല, ഇടിച്ചിട്ടിട്ട് പോന്നെ. ഒരു സോറി പോലും പറയാതെ ഒരു സോറി പറയണം താനേ. ஆமா சோரி பறஞ்சிக்கிட்டு இருந்தா சொரியத்தான் வேணும். சரி சரி அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு, கொஞ்ச நேரம் சாப்பிடுவோம். ஐயோ என்னப்பா இப்போ சர்ச்சுக்கு வர சொன்னா எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ தலை சுத்துதே. இயேசுவே ஏதோ எனக்கு என்னமோ செய்யுதே. ஐயோ நான் செத்துருவேன் போல இருக்கேன். ஐயோ அக்கா அக்கா ஐயோ தலை சுத்துதே. அக்கா தேவி அக்கா சுத்துதே. அக்கா தேவி அக்கா, நான் சர்ச்சுக்கும் போயிட்டு வந்துட்டேன். என்ன நல்ல சீரியலை பார்த்து கையில் மொபைலு 24 நேரமும் மொபைலை வச்சுக்கின்னு தூங்கிட்டு தானே உட்காந்து இருப்பீங்க. சர்ச்சுக்கு வரீங்களா? தண்ணியா? அக்கா 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 உங்களை சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். சாப்பாடு அப்படியே வச்சுட்டு இருக்கிறீங்க. சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னக்கா தண்ணி வேணுமா? சீரியல் பார்த்து கடைச்சிட்டீங்க போல தெரியுது. ஐயோ இந்தாங்க தண்ணி. அப்பா தண்ணியே தாப்பா நெஞ்சலாம். ஆமா டிவி பார்த்து கடைச்சிருப்பீங்க. இந்தாங்க. என்னமா செய்தே? எனக்கு தலை சுத்துதே. என்னாச்சு? சாப்பாடெல்லாம் அப்படியே வச்சுட்டீங்க. இந்தாங்க தண்ணியை குடிங்க. சாப்பாடை வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட்டானே. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு தான் அப்படியே இருக்குதே. உங்க சாப்பாடு தான் அப்படியே இருக்குதே. ஐயோ நீ வச்சிட்டு போனது தான் சாப்பிட்டேப்பா. என்னத்த போட்டு? அக்கா நான் வச்சிட்டு போனது அப்படியே இருக்குது. வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. சாப்பாடு இது என்னத்த வச்ச? அது பூனைக்கு மயக்க மருந்து போட்டு வச்சிருக்க. கண்டுபிட்டானே. என்னத்த வச்சு கொண்டால தெரியலையே. அக்கா அது மயக்க மருந்து தாங்க. தூக்க மருந்து தாங்க அக்கா. தூக்கதப்ப ஒன்னாக வீட்டு கூட்டத்துக்கு வர போறாங்க. உங்களை பார்க்க வரேன். சர்ச்சுக்கு வர வரலையா? ஒன்னும் ஆகாதுக்கா. அது தூக்க மருந்து தாங்க. பூனைக்கு வச்சது தின்னுட்டு அப்படியா நீ கண்ணு காணாமையும் அப்படி இருப்பீங்க? ஐயோ தெய்வமே, இவங்க கிட்ட நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என்ன பண்ணுமோ செய்தே. கொண்டு விட்டாலே, என்னத்தையோ கொடுத்து கொண்டு விட்டாலே. நான் சாப்பிட போறேன். எனக்கு தலை சுத்து. ஒன்னும் ஆகாது அக்கா. அப்படியா? அப்ப ப்ரே பண்ணா எனக்கு சோமாயிருமா? அப்பா பண்ணா சரியாம்மா. அப்ப ஆண்டவர் விசுவாசிச்சா எனக்கு கொண்டுருவான். ஐயோ சரி நான் விசுவாசிக்கிறேன். இனி மொபைல் பார்க்க மாட்டேன். இனி சர்ச்சுக்கு ஒழுங்கா போறேன். நீ சோமாக்குங்க. ஐயோ வாங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். என்னாச்சு அவங்களுக்கு? எந்த நேரமும் மொபைலுமா இருக்கிறாங்க. ஐயோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வந்து அந்த ஒரு விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க. மொபைல் அடிமையா இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் அவங்களை ரட்சிக்கட்டும். ஓகே எல்லாரும் வாங்க சிஸ்டர், நமக்கு ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாள் தந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இந்த அப்பா ஜப கூட்டத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. மொபைல் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய மகளுக்கு விடுதலை கொடுங்க அப்பா. இந்த நேரத்திலும் கொடுக்க போகிற சிறு செய்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆமீன். இந்த நாட்களிலும் தியானிக்கும்படியாக நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். நம்ம முழுமையும் வாசித்தோன்னா நிறைய அடிமைத்தனங்கள் இருக்கிறது, நிறைய பாவங்கள் இருக்கிறது. அதில் வந்து நம்ம 12வது வசனம் வாசித்தோன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும்
அடிமைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாட்களில் எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னது? செல்ஃபோன். செல்ஃபோன் என்கிறது என்னது? நல்ல ஒரு உபயோகமான ஒரு பொருள். ஆனால் அது என்னது? அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் கையில் இருக்கிற ஒவ்வொரு மொபைலும் என்னது? ரட்சிக்கப்பட்ட மொபைலாக தான் இருக்க வேண்டும். ஓகேவா? அப்போ நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோம் என்றால் அது நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணினா என்னது? அந்த பொருள்னால் எந்த பாதிப்பும் வராது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த சிஸ்டர் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க? மொபைல் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? தெரியாமல் பூனைக்கு வச்ச மருந்து எடுத்து சாப்பிட்ருக்காங்க. கர்த்தர் அவங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் விடுதலை கொடுப்பான். நாட்கள் பொல்லாதவைகளானதுனால என்னது? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகேவா? இந்த ஸ்கிட் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன என்றால், நம்ம எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. நம்ம ரெகுலராக செய்ய வேண்டிய ப்ரேயர்கள், ஃபேமிலி காரியங்கள் அனைத்தையும் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாடகத்தினுடைய கருப்பு. கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரின் நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இன்று முதல் மொபைலை தொட்டுவிட்டு கர்த்தருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன்.